ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 259 வேக்கன்சியோட நிலக்கரி சுரங்கத்திலிருந்து இந்த வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப் பற்றி தாங்க டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க இந்த ஜாப் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். சரி, வாங்க இந்த ஜாப் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறுவனம் நார்த்தன் கோல்ஃபீல்ட் லிமிடெட்ல இருந்து இந்த வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி 259. ஜாப் லொக்கேஷன் ஆல் ஓவர் இந்தியா. விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி 14/7/2026. லாஸ்ட் டேட் 5/8/2026. இந்த ஜாப்புக்கான போஸ்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனிங் சர்தார். இந்த போஸ்ட்டுக்கான மந்த்லி சேலரி 47,330. இந்த போஸ்ட்டுக்கான டோட்டல் வேக்கன்சி 254. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் வேலிடான மைனிங் சர்டிஃபிகேட், கேஸ் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் அல்லது டிப்ளமோ முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இரண்டாவது போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சர்வேயர். இந்த போஸ்ட்டுக்கான மந்த்லி சேலரி 51,103. இந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சி 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வேலிடான சர்வேயர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது டிப்ளமோ டிகிரி இன் மைனிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். பொதுவான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். வயது தளர்வு எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ இயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரிக்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூடி ஜென்ரல் இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரிக்கு 10 இயர்ஸும், பிடபிள்யூடியில் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 15 இயர்ஸும், பிடபிள்யூடி ஓபிசி கேட்டகரியில் 13 இயர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த கேட்டகரியில் வர்றவங்களுக்கு அரசு விதிமுறைகளின் படி அப்படின்னு சொல்லி அவங்க வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்புக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி இவங்களுக்கு எந்த ஒரு தனி கட்டணமும் கிடையாது. அதர் ஆல் கேண்டிடேட்ஸ் 1,180 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மூலமாகவும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலமாகவும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கும் இருக்குது. நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஒரு முறைக்கு 2 முறை தெளிவாக படித்து பார்த்துட்டு விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணி பயன்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.